சிஎஸ்கே என்றாலே பெரும்பாலானோர் தோனியை தான் கூறுவார்கள். ஆனால் சிஎஸ்கேவில் தோனியை தாண்டி பல்வேறு படை தளபதிகள் இருந்திருக்கிறார்கள். சிஎஸ்கே எப்பொழுதுமே வீரர்களுக்கு நெருக்கமான அணியாகவும் ஒரு குடும்பமாகவும் திகழும் என பல வீரர்கள் பொதுவெளியில் கூறியிருக்கிறார்கள். ஐபிஎல் தொடரில் ஒரு சில வீரர்கள் மட்டுமே ஒரே அணியில் விளையாட தொடங்கி இறுதியில் அங்கேயே ஓய்வு பெறுவார்கள். அப்படி சிஎஸ்கேவில் விளையாட தொடங்கிய சிஎஸ்கேவில் வந்து ஓய்வு பெற்ற 4 வீரர்கள் உள்ளனர். 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் முதல் சீசனில் இருந்து மைக்கேல் ஹசி சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வந்தார். இவர் 2014ஆம் ஆண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடிய நிலையில் மீண்டும் 2015இல் சிஎஸ்கேவுக்கே திரும்பினார். அதோடு ஓய்வையும் அறிவித்தார். 2009ஆம் ஆண்டில் இருந்து சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வந்த முரளி விஜய் 2014ஆம் ஆண்டில் டெல்லி அணிக்கு சென்றார். தொடர்ந்து 2015 மற்றும் 16 பஞ்சாப் அணிக்காக விளையாடினார். 2018இல் சிஎஸ்கே ஐபிஎல் தொடரில் கம்பேக் கொடுத்த பொழுது இவரும் சிஎஸ்கேவில் கம்பேக் கொடுத்தார். 2016, 2017இல் சிஎஸ்கே விளையாட பொழுது குஜராத் லைன்ஸ் அணியின் கேப்டனாக இவர் செயல்பட்டார். தொடர்ந்து அவர் 2018இல் சிஎஸ்கே அணிக்காக திரும்பினார். 2021ஆம் ஆண்டு வரை சிஎஸ்கேவில் விளையாடினார். அவர் கடைசியாக சிஎஸ்கே அணிக்காகவே விளையாடி இருந்தார். 2009ஆம் ஆண்டில் இருந்து சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய அஸ்வின் 2015ஆம் ஆண்டு வரை அங்கு விளையாடினார். அதன் பிறகு மற்ற அணிகளிலும் விளையாடினார். 2025இல் சிஎஸ்கேவிற்கு மீண்டும் திரும்பினார். கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அஸ்வின் ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வை அறிவித்தார். மேலும் தோனி ஓய்வு பெற்றால் இந்த லிஸ்டில் அவரும் சேர்ந்து விடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் ஓய்வை அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது. இது சிஎஸ்கே ரசிகர்களை பெரிய அளவில் நெகிழ வைக்கும் நிகழ்வாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.